மன்னார் வளைகுடா கடற்பகுதி முழுவதும் ட்ரோன்கள் மூலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். அவர் வருகையை முன்னிட்டு கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதி முழுவதும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மாலத்தீவில் இருந்து நாளை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரக்கூடிய நிலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதி முழுவதும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், வணக்கம். உங்கள் தகவல்கள். வணக்கம் நதிகா. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 452 கோடி மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடைபெற்று விரிவாக்கப்பட்ட கட்டடத்தை மோடி வரும் 26ஆம் தேதி, அதாவது நாளை இரவு 8:30 மணிக்கு திறக்க உள்ளார். இதனை முன்னிட்டு விமான நிலையம் மற்றும் சுற்றுப்பகுதிகள், அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு ஏடிஜிபி சுரேஷ் தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் தூத்துக்குடியில கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு உள்ளனர். இந்த நிலையில தமிழக கடலோர பாதுகாப்பு குழும டிஐஜி மகேஷ்குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி சிவசங்கரன், டிஎஸ்பி ராஜன், இன்ஸ்பெக்டர் பேச்சுமுத்து மற்றும் போலீசார் கடற்கரை மற்றும் கடலோர பகுதிகளை கண்காணித்து வருகின்றனர். கடற்கரை கிராமங்களில் முகாமிட்டு வெளியாட்கள் நடமாட்டத்தையும் கண்காணிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக கடலோர பாதுகாப்பு குழுவ டிஐஜி மகேஷ்குமார் கூறும்போது, மன்னார் வளைகுடா பகுதியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் 75 பேர் 3 ரோந்து படகுகளில் மன்னார் வளைகுடா பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதி முழுவதுமே ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் ராதியா. உங்கள் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.